சீனால ஒரு கிராமத்துல வந்து ஒரு பெரிய குளம் வந்திருக்கு. அந்த குளத்துல வந்து எவ்வளவு அடி ஆழம் இருக்குது வந்து யாராலுமே துல்லியமாக கணிக்க முடியல. இது அங்கிற மக்கள் வந்து இதுக்கு வந்து அடியே இல்லை, ஆழமே இல்லை, ஆழம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி பல நூறு ஆண்டுகளாக வந்து நம்பி இருக்காங்க. ஆனா வந்து அங்கிற ஊர் மக்கள்ல ஒரு பெண் வந்து அந்த அடி வந்து நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன், இந்த குளம் வந்து எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படின்றத வந்து நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து அவ வந்து அங்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சபதம் வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய பம்புங்க அப்படி எல்லாத்துல வந்து அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை வந்து எடுத்திருக்கா. ஒரு நாள் எடுத்திருக்கா, 2 நாள் எடுத்திருக்கா, 2 நாள் வந்து 3 நாளா மாறிக்குது, 3 நாள் வந்து 5 நாள், 5 நாள் வந்து 7 நாள், 7 நாள் வந்து 10 நாள், 10 நாள் வந்து கடைசியா 17 நாள் கழிச்சு வந்து அங்கிற தண்ணி ஃபுல்லா வெளியே வந்திருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குளத்தை போய் எல்லாரும் பார்த்திருக்காங்க. அங்க பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குளத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போய் எல்லாரும் செக் பண்ணி பாக்குறாங்க. குகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி சொல்றதுன்னா, அந்த குகைக்குள்ள பெரிய மண்டபம் போல, அதாவது தூண்கள், அழகான தூண்கள், அப்புறம் வந்து அழகான சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. அதை பார்த்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து, ஒரு குகை தானே இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு குகை பக்கத்துல இன்னொரு குகை இருக்கு, இன்னொரு குகைக்குள்ளுமே சேம் அதுல இருக்க எல்லாமே அது இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு 24 குகை இருக்கு. அந்த 24 குகையிலுமே வந்து இங்க இருக்கிற எல்லாமே அதுல இருக்கு. ஒரே மாதிரியான தூண்கள், ஒரே மாதிரியான அந்த இருக்கிற செவுத்துல வந்து ஒரே மாதிரியான சுவடுகள், ஒரே மாதிரியான கோடுகள், இது எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குகையை வந்து யார்